மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகும் எல்லா கட்சிகளும் பரபரப்பாக தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு வீடு வீடா போறது, ஊர் ஊராவை பிரச்சாரம் பண்றது, மீட்டிங் போடுறது, பல விஷயங்கள்ல பரபரப்பா இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு கட்சி மட்டும் எந்த விதமான அடிப்படை விஷயங்களும் பண்ணாம காசு கொடுத்து போலியாக கருத்து கணிப்பை எடுத்து எல்லா பக்கமும் நாங்க தான் இருக்கோம், எல்லா பக்கமும் நாங்க தான் இருக்கோம், எங்களோட அவங்க பேச வராங்க, எங்களோட இவங்க பேச வராங்க, எங்களை காத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்க வருவோமான்னு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு காசு கொடுத்து ஒரு பெரிய நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற எந்த கட்சியும் இல்லை. நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடும், அது கட்சி கிடையாது, அது கம்பெனி, சீட்டு கம்பெனி. அது இந்த தகவல் வெத்து கழகம்னு சொல்லப்படுகிற இந்த நடிகர் விஜயோட கட்சி. ஒரு சந்தானம் ஒரு படத்துல, அந்த படம் நம்ம ஜெயம் ரவியோட படம். அந்த படத்துக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஆள் மனசுல போயிட்டு உள்ள நீ டாக்டர் அப்படின்னு என்ன சொல்லிட்டாங்க. அதனால இவன் டாக்டராகவே தெரிஞ்சுட்டு இருக்கான சந்தானத்தை வச்சு ஒரு காமெடி ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி இந்த விஜயோட இந்த தற்குறி விஜய் இருக்குல்ல, மங்குனி விஜயோட ஆள் மனசுல எவனோ உள்ள பூந்துட்டான். நீ ஒரு பெரிய உச்சா நடிகர் அப்படின்னு சொல்லிட்டான். அவர் உச்சா நடிகர் எல்லாம் கிடையாது. உண்மையிலேயே உச்ச நடிகர் ரஜினிகாந்த் தான். அவர் தான் சூப்பர் ஸ்டார், எப்பவுமே அவர் தான், அதை மாத்தவே முடியாது. இன்னொரு விஷயம், அதுக்கு இடையில நான் தான் பெரிய 200 கோடி வாங்குறேன், 500 கோடி வாங்குறேன்னு சீனை போட்டுட்டு இப்போ ஒருத்தன் முட்டு கொடுக்குறாங்க. அவருடைய சொத்தெல்லாம் வித்து தான் கட்சி நடத்துறாராம். டேய், சொல்லணும்னா கூட ஒரு நியாயம் வேணாமாடா, கனவுனா கூட ஒரு நியாயம் வேணாமான்னு ஒரு காமெடி வரும்ல. அந்த மாதிரி இவன் எல்லா பொருளையும் விற்கிறாராம். வீடை வித்துட்டாராம், மண்டபத்தை வித்துட்டாராம், காரை வித்துட்டாராம், என்னென்னமோ முட்டு கொடுக்குறான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவன் அந்த அந்த விஜய்க்கு வாடகை கூட்டவன். வாடகை கரெக்டா வந்துச்சுன்னா ஒழுங்கா பேசுவான். கொஞ்சம் ஏதாவது கரக் மரக்கு பணம் வர வேண்டியது லேட்டா வந்துச்சுன்னு வச்சுங்க, உடனே விஜய் திட்டுவான். அவன் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவனை பத்தி நான் ஏன் வாயால சொல்லுவானே. சோ அவன் வாடகை கூடுறது பிரச்சனை இல்லைங்க, யார் வேணா என்ன வேணா பண்ணிட்டு போலாம். ஆனா அதுல நியாயமா இருக்கணும், அதுதான் நம்ம சொல்ல வரோம். ஓகே, இப்ப விஷயத்துக்கு வரேன். இந்த நரேட்டிவ் செட் பண்ற வேலையை மட்டும் ரொம்ப தெளிவாக அந்த அமாவாசை ஆதவம் இன்னும் பிற அமைப்புகளும் கரெக்டா பண்றாங்க. ஏதோ விஜய் ஆபத் பாந்தவன், நேரம் வானத்துல இருந்து குதிச்சிட்ட மாதிரியும். என்ன தெரியும் அரசியல்னா ஒரு மண்ணும் தெரியாது. அவங்க அப்பாவுக்காவது கொஞ்சம் அரசியல் தெரியும், இத மங்குனிக்கு ஒண்ணுமே தெரியாது, டிராப் அவுட் இது. ஆனா இது கல்வியை பத்தி பேசும், ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லுவோம். இதுவே 1.5 கோடி 15 கோடி வாங்கி பதுக்கிட்டு 1.5 கோடி அபராதம் கட்டாது. காரை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணோம், அந்த காருக்கு கட்ட வேண்டிய வரியை ஒழுங்கா கட்டாது, சொத்து கணக்கை காட்டாது. இப்ப எப்படி வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அதெல்லாம் காட்டித்தானே ஆகணும். அங்க மாட்டுவாருன்னு வச்சுங்களேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு இடையிலேயே பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் அவங்கவுங்க பரபரப்பா போயிட்டு இருக்கும்போது இந்த தாவேக்கா மட்டும், அதுவும் முக்கியமா சென்னையில தான் இவங்க போட்டி போடுவானுங்களாம், கிராமங்கள்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா கிராமத்துல இவங்க யாருமே தெரியாது, நடிகனா தெரியும், கட்சி ஆரம்பிச்ச விஷயம் என்ன சின்னம் எதுவுமே தெரியாது. அப்புறம் அங்கெல்லாம் போனா டெபாசிட் கூட தேராது. இங்க மட்டும் டெபாசிட் தேருமான்னு கேட்டீங்களா, இங்கேயும் தேர போறதுல அது வேற விஷயம். ஆனா இவங்க உருட்டுறானுங்க பாருங்க, ஒரு உருட்டு. ஏதோ இவங்க தான் அப்படியே இந்த மக்களை காக்க வந்த மாதிரியும், தமிழ்நாடு ஏதோ பெரிய ஆபத்துல இருக்க மாதிரியும், எல்லாம் பெரிய உருட்டுங்க. சரி, ரைட், ஓகே. இப்ப இந்த தேர்தல் அறிவித்த பிறகு இதுவரைக்கும் சிபிஐக்கு போயிட்டு வந்துட்டாரு. வந்த பிறகு தேர்தல் வேலை இருக்கு எனக்கு, ஏதோ பெரிய வெற்றி மகுடம் சூடின மாதிரி சிபிஐ அலுவலகத்துல வெளியில வரும்போதே கையை காட்டிக்கிட்டு அந்த சன்ரூஃப்ல ஏறிட்டு அமக்கலம் பண்ணி சின்ன குழந்தை மாதிரி ஒரு வேலை எல்லாம் பார்த்தாரு இல்லையா. செட்டப் பண்ணி மலர் தூவெல்லாம் விட்டு, எவனா ஒருத்தர் மலர் தூவானாங்க. போனது கொலை கேஸுக்கு விசாரணைக்கு, 41 பேர் செத்த கேஸுக்கு தான் விசாரணைக்கு போயிருக்கேன். அங்க மலர் செட்டப் பண்ணி தூவுறிய காரி துப்புவாங்கன்னு தெரியாதா? உனக்கு தான் அறிவில்ல, உன்னை கூடி இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க ஒருத்தனுக்கு அறிவில்லை, அங்க போய் செட் பண்றீங்க. ஏன் இவ்வளவு 2 முறை சிபிஐக்கு என்கொயரி போனப்ப இந்த கூட்டம் வரலையாங்க? அது இப்ப மட்டும் எப்படி திடீர்னு வந்துச்சு? ஆக சிபிஐ கூட்டு களவாணி, விஜயோட கூட்டு களவாணி தான் சிபிஐ. அது நான் ஏற்கனவே கடந்த வீடியோல சொல்லியிருந்தேன். கண் துடைப்பு, 7 மணி நேரம் விசாரணை பண்ணாங்கன்னு சொன்னது கண் துடைப்பு. சும்மா உட்கார வச்சு அனுப்பியிருக்காங்க மாப்பிள்ளைய, வேற ஒண்ணும் கிடையாது. எந்த விதத்திலும் சிபிஐ நெருக்கடி இருந்ததுன்னா வெளியில வரும்போது அப்படிலாம் சன்ரூஃப்ல ஏறி அமக்கலம் பண்ணிலாம் வர முடியாது. ஏன் முதல் முறை வரும்போது மூடிக்கிட்டு உள்ளதானே போனேன், 2வது முறை வரும்போது அப்படித்தானே போனேன். இப்ப என்ன உனக்கு? அப்பனா இப்ப தேர்தல் நெருங்கிருச்சு, ஒரு பெரிய தலைவராக காமிக்கிறதுக்கு சிபிஐ ஆதரவோட, பாஜக ஆதரவோட, நீதான் பாஜக செல்ல குழந்தை தானே, கள்ள குழந்தை. உனக்கு செல்ல குழந்தைனா பிடிக்காது, ஏன்னா கள்ள உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் தான் நீ. இப்ப கள்ள உறவுனா இன்னொரு விஷயத்தையும் இதே நேரத்தில் நான் மறந்துடுவேன் பேசும்போது, இதையும் சொல்லிடுறேன். ஒரு பன்னாட ஒண்ணு இருக்கு, பரதேசி, ஒரு சாக்கடை. அவன் தன்னை சொல்லுவான், சவுக்கு தோப்புல வேலை பார்த்தனால எனக்கு சவுக்கு சங்கர்னு பேர் வச்சான். அவன் சாக்கடை சங்கர். ஒரு குழந்தை. ஏன் அவனை சொல்றேன்னா, நான் யாரையும் அந்த மாதிரி ரொம்ப கர்ணகூடூரமா பேசுறது இல்லை. இவனை நான் பேசுவேன். ஏன் பேசுவேன்னா, ஸ்ரீமதி கேஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கள்ளக்குறிச்சி அந்த குழந்தை ஸ்ரீமதியினுடைய கேஸ்ல
எவ்வளவு கேவலமாக ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அந்த குழந்தை மரணத்திற்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி நியாயம் கிடைக்கல. அந்த பள்ளி நிர்வாகம் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அந்த குழந்தைக்கு எப்படி மரணம் ஏற்படுதுன்னு இது வரைக்கும் தெரியல. அந்த தாயாரை எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசினானுங்க. இந்த சாக்கடை சங்கர் பெரிய தொகையை வாங்கிட்டு பேசினான்னு அப்பவே எல்லாரும் பேசினாங்க. மானங்கட்டவன் அன்னையில இருந்து அதுக்கு முன்னாடி அவனுடைய பேரையும் அவனுடைய விஷயங்களையும் நான் பேசுறதே கிடையாது எங்கேயுமே. அன்னையில இருந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் அமையும் போது இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அவனை குறித்து பேசுவது சரியா இருக்கும். ஏன்னா இப்பவும் பாருங்களேன், இவன் கள்ள உறவு பார்ட்டி. யாரு? இந்த சாக்கடை சங்கர் வந்து பொண்டாட்டிக்கு காசு கொடுக்காதவன். குழந்தைக்கு 2000 ரூபாய் ஜீவனாம்சம் அது மாசம் மாசம் அந்த குழந்தையினுடைய தேவைகளுக்கு வேணும்னு அந்த அம்மா வந்து பிரேயர் போடுறாங்க, இவன் மனைவி. ஆனா என்கிட்ட காசே இல்லைன்னு நாடகம் ஆடிட்டு இவன் சேர்த்து வச்சுட்டு இருக்கான் பாருங்க ஒரு பன்னாடை ஒண்ணு. அந்த பன்னாடிக்கு கோடிக்கணக்கில் டி நகர்ல வீடு வாங்கி கொடுக்குறான், பல்லாவரத்துல வீடு வாங்கி கொடுக்குறான். இப்ப கைது பண்ணும்போது என்னுடைய ஸ்டாஃப் வீட்டுக்குள்ள எந்த ஊர் உலகத்துல எந்த ஸ்டாஃபாவது ராத்திரியும் பகலும் அதே வீட்டுல இருப்பாங்களா? அவங்க அம்மா சொல்றாங்க, ஐயோ என் பையனுக்கு இதய வலிங்க, நெஞ்சு வலிங்க, ஏதோ பிரச்சனைங்க, அதனால அவனை வந்து ஜாமீன்ல விடுங்க அப்படின்னு போய் நீதிமன்றத்துல கண்ணீர் விட்டு அம்மாவே செட் ப்ராப்பர்ட்டி ஆக்கி அவங்க மூலமா கெஞ்சி வெளியில வந்துட்டு இங்க வந்து வீராவேசமா பேசுறான். நீதிமன்றத்துக்கு இந்த விஷயங்கள்லாம் போன உடனே சாக்கடை சங்கர் மறுபடியும் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு போட்டோலாம் எடுத்து பாரு எனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு ஏமாத்திட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தான். நீதிமன்றம் சொல்லிருச்சு, வீடியோ போடுறது, பேசுறது, மத்தவங்களை அவதூறு பண்றது, இந்த வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா மறுபடியும் நீ ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே கொஞ்ச நாள் அமைதியா இருந்தானா தேர்தல் நெருக்கம் வந்த உடனே மறுபடியும் யார் காலில் ஊந்தான்னு தெரியல. இவன் தான் ஊழுவான எல்லார் காலிலுமே ஊந்தானே கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி வச்சிருக்கான். அதெல்லாம் ஏதோ செட் பண்ணி வச்சுட்டு இப்ப மறுபடியும் வந்து பேச வந்திருக்கானா. நான் அது வந்து எனக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் பார்த்தேன், அதனாலதான் நான் சொல்றேன். அந்த செய்தியில் அவன் என்ன சொல்லியிருக்கானா, இந்த தற்குறி விஜயும் திரிஷாவும் ஒரே ட்ரெஸ் போட்டு ஒரே சோடி போட்டுன்னு ஒரு இடத்துக்கு போனாங்கல்ல ஒரு திருமண அந்த விழாவுக்கு, அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க இந்த சாக்கடை சங்கர். இவனை செருப்பால் அடிக்கலாமா? என்ன பண்ணலாம்? பொண்டாட்டி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க, ஒரு நடிகையோட கள்ள தொடர்பு இருக்குன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த உறவை சரின்னு நார்மலைஸ் பண்ற எல்லாரும் மாதிரி இந்த பண்ணாடையும் பண்றான்னா இவனுடைய புத்தி தெரிஞ்சுங்க. ஏன்னா இவன் கள்ள உறவோட இருக்கிறவன் தான். இவன் பொண்டாட்டியை விரட்டி விட்டான். இப்ப வேலை பார்க்க இன்னொருத்தரோட மனைவியை கூட்டு வந்துட்டான். நான் சொல்லல, ஊடகங்கள் பூரா பேசி கழுவி தள்ளின மேட்டர் தான். ஏதோ புதுசா நான் சொன்னேன்னு நினைக்காதீங்க. ஒரு அம்மா இருக்காங்க பாருங்க, கூடவே வேலை பார்க்குற அம்மா. கேட்டா ஸ்டாஃப், எங்க ஓனர், எங்க 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 எடிட்டர், எங்க சீஃப் அப்படின்னு பேசுவாங்கல்ல. வேற யார்? மாலதி தான் சொல்றேன் நானு. அவங்க இப்ப அந்த வீட்டுல அவங்களுக்கு என்ன வேலை? அவங்க யார்? அவங்க சவுக்கு சங்கர்னு சொல்லப்படுகிற சாக்கடை சங்கருக்கும் மாலதிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்விக்கு விடை தெரியாது. அந்த கருமம் எல்லாம் நமக்கு தேவையில்லை, அது நமக்கு அவசியமும் இல்லை. அவ என்னன்னா இருந்துட்டு போட்டோம். ஆனா இந்த சங்கர் தான் சொல்றான், ஏன்னா இவன் சாக்கடையிலே உட்கார்ந்து எந்திரிக்கிறதுனால இந்த இந்த மாதிரி இவங்க மேடைக்கு போனதுல என்ன தப்பு இருக்கு, இதை போய் பெருசா நீங்க பேசுறீங்களேன்னு பேசுறான். தெரியுதா அவன் புத்தி உங்களுக்கு? அவனுடைய போஷித்தனம் உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? அவன் எப்பேற்பட்ட கேடின்னு தெரியுதா உங்களுக்கு? இனிமே அவன் பேச்சு அம்பலத்துக்கு எடுபடாதுன்னு விஜய்க்கு முட்டு கொடுக்குற வேலையை செய்யறான். உன்னை மாதிரி நிறைய பேர் முட்டு கொடுத்தவங்க இப்ப பின்னாடி பேக் அடிச்சுட்டு திருப்பி வேற வேற வேலை பாக்குறானுங்க நிறைய பேர். இப்ப இட்ஸ் பிரசாந்த் ஒருத்தர் பயங்கரமா முட்டு கொடுக்கறதுல அவர் தான் பயங்கர மன்னர், அப்படி முட்டு கொடுத்துருந்தாரு. இப்ப என்ன நடந்ததுன்னு தெரியல, திடீர்னு வந்து விஜய் வந்து கடுமையா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அது எப்பத்துல இருந்துன்னா இந்த சோடி போட்டு ஒரு மேடை ஏறினா இருப்பாருங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் முட்டு கொடுத்துட்டு இருந்தான். அது சோடி போட்டு ஏறின உடனே ஏதோ நடந்துருச்சு, என்ன நடந்ததுன்னு தெரியல, நியாயவான் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு உலகமாக முட்டு கொடுக்குற ஒரு கேரக்டர், வேற யாரையும் இல்ல. இந்த முறை பேரே நான் சொல்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, பிஸ்மி. இவர் வந்து எப்ப பேசினாலும் விஜய்க்கு பயங்கரமா முட்டு கொடுப்பாரு. ஏன்னா இவர் தான் ஆகச்சிறந்த முட்டு கொடுப்போர் சங்கத்தோட தலைவர், அதனால பயங்கரமா முட்டு கொடுப்பாரு. அவர் வந்து விஜய வந்து நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சுன்னா பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்ல, தகர டப்பா கூட கிடைக்காது, உனக்கு கப்பு முக்கியமா உனக்கு அப்படின்னு ஆரம்பத்துல கடுமையா அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி கடுமையா விமர்சனம் பண்ணார். அரசியலுக்கு வந்த பிறகு இவர் மாதிரி ஒரு தலைவரே கிடையாது, எவ்வளவு பாருங்க எளிமைன்னு பயங்கரமா முட்டு கொடுத்தார். சரி ஓகே, ஏதோ அவர்களுக்கு ஆதாயம் இருக்கு, பேசுறாங்க, தப்பு இல்ல, அதெல்லாம் எதனா பேசிட்டு போட்டோம். அப்படி பயங்கரமா முட்டு கொடுத்த இந்த பிஸ்மி இந்த மேடைக்கு போன பிறகு, சோடி போட்டு விஜய் மேடைக்கு போனார்ல, மேடை போட்டு போன பிறகு என்ன திருந்திட்டார், ஞானம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, எந்த போதி மரத்துக்கு உட்கார்ந்தாருன்னு தெரியல. பிஸ்மிக்கு திடீர்னு ஞானம் வந்துருச்சு. உடனே பயங்கரமா நீ வந்து பாலியல் விபச்சாரம் பண்ற மாதிரி ரேஞ்சில வந்து பயங்கரமா ட்வீட் போடுறாரு, பயங்கர என்னென்னமோ பண்றாரு, அடிச்சு நவுத்துறாரு. என்னடா இது, ஏதாவது வர வேண்டியது வராம போச்சா, எங்கேயாவது இடையில நின்று போச்சா, என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க.
நம்ம அவர் பேரெல்லாம் சொல்லி பேசுறது இல்லை. ஏன்னா சொல்லி பேசுகிற அளவுக்கு அவர் ஒரு பெரிய ஆளும் கிடையாது. இதுவரைக்கும் அவர் பண்ண எல்லா இடங்களிலும் அவருக்கு வந்து அவர் பிஸ்மி என்ன பண்ணுவாருன்னா, அவர் என்ன பேசுறோம்னு தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா தெரியாது, எல்லாத்தையும் பேசிட்டு ரொம்ப கரெக்டா இருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிப்பார். அதுதான் இது வரைக்கும் நடந்துச்சு. இப்ப யோகி பாபு விஷயத்தில் என்ன நடந்தது, நயன்தாரா விஷயத்தில் என்ன நடந்தது, அஜித் விஷயத்தில் என்ன நடந்தது, எல்லாருக்குமே தெரியும். ஆனா நாமே அதெல்லாம் போய் பேசுவான திரும்ப பேசுற அளவுக்கு ஒருத்தான ஆளும் கிடையாது. அது விஜய் அவர் முட்டு கொடுக்குற அந்த யாருக்கு முட்டு கொடுப்பாரு, விஜய்க்கு பொண்டாட்டியே ஒருத்தர் இல்லைன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ஒருத்தர் இல்லாத கேஸ் தான் பிஸ்மி. ஆனா அதை பத்தி பேச வேண்டியதில்லை. எதுக்கு சொல்றேன்னா, இப்படி முட்டு கொடுத்தவனே இப்ப வந்து திடீர்னு வந்து மாறிக்கிறாங்க. ஏன்டா மாறுறாங்கன்னா, அதுக்கு காரணம் ஒன்னா சோடி போட்டு மேடை ஏறின பஞ்சாயத்து தான். சோடி போட்டு மேடை ஏறின பஞ்சாயத்துக்கு முட்டு கொடுத்தா வீட்டுல செருப்படி விடும். ஏற்கனவே செருப்படி ஊழ்ந்துருக்குது, இணையம் முழுக்க செருப்படி தான் ஊழ்ந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில இந்த கள்ள உறவுக்கு கள்ளத்தனமா வச்சுக்கிற தொடர்புக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமா? சப்போர்ட் பண்ண என்ன நடக்கும்? எங்க வெளியில வந்தாலும் இன்னும் கேவலமா தானே பேசுவாங்க பாக்குறவங்க எல்லாம். யார் தெரிந்தாடா, அந்த கள்ள உறவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம்னு பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. குடும்பத்துல எப்படிங்க இருக்க முடியும்? அதனால ஒருவேளை இவர் மாத்தி கீத்தி ஏதோ போட்டுட்டு இருக்காரா, இல்ல வர வேண்டியது வராதுனால மாசம் வர வேண்டியது வராதுனால போட்டுட்டு இருக்காரான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு அதனால எதையும் பார்க்கல, பார்க்காத விஷயத்த நம்ம பேச முடியாது. ஆனா இணையம் முழுக்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிராண்டு குத்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பிராண்டு குத்திருக்காங்க. சோ இதுதான் இன்னைக்கு நிலைமையா போயிட்டு இருக்கிற விஷயம். இதெல்லாம் ஒரு ஓரமா வைங்க. தேர்தல் வந்துருச்சு, இன்னும் இருக்க போறதே ஒரு 38 நாள் கூட கிடையாது, 35 நாள் கூட கிடையாது. இன்னும் தமிழ்நாட்டின் எந்த பகுதிக்கும் பெரும்பாலான பகுதிக்கு போகாதவர் தான் விஜய். அப்புறம் சிஎம் நான் தான் எப்படிங்க சொல்லுவார் அப்படின்னா, இதுலதான் ஏதோ ஒரு சூட்சமா ஒளிஞ்சிருக்கு. இது இன்னைக்கு தெரியாது. நிச்சயமா 2 விஷயம் தாங்க நடக்கும். பாஜகவுக்கு அடிபணிஞ்சு போயிட்டாருன்னா விஜய்க்கு ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க ஒரு நன்மை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க யாரை வச்சு நன்மை செய்வாங்கன்னா, தேர்தல் கமிஷன், இவிஎம் மிஷின், அதிகாரிகள். வாக்காளர் கிடையாது, அதை நம்பிடாதீங்க. வாக்காளர்களை பாஜக அரசாங்கம், மோடி அரசாங்கம், அமித்ஷா அரசாங்கம் நம்பாது. மிஷினை நம்போம், மனுஷனை நம்பாது. அதிகாரிகளை நம்போம், மனுஷனை நம்பாது. வாக்காளர்களை நம்பாது. கள்ள ஓட்டு நாங்க நீக்கிட்டோம்னு சொல்லுவாங்க, ஆனா எல்லா இவிஎம் மிஷின்லயும் திருட்டுத்தனம் பண்ணுவானுங்க. அந்த விவி பேட்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க புதுசா. நீங்க பட்டன் யாருக்கு அமுக்குறீங்களோ உங்க கண்ணு முன்னாடி ஒரு ஸ்லிப் விழும் உள்ள. நீங்க உதாரணத்துக்கு ஒரு சின்னத்துக்கு போடுறீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம எந்த சின்னம் சொன்னாலும் அந்த சின்னத்துக்கு பிரச்சாரம் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால எந்த சின்னத்தையும் சொல்லல. ஏதோ ஒரு எக்ஸ்ஆர் ஒய் சின்னத்துக்கு நீங்க வந்து பட்டன் அமுக்குறீங்கன்னா கண்ணு முன்னாடி அந்த விவி பேட்ல டக்குன்னு ஒரு ஸ்லிப் வந்து பிரிண்ட் ஆகி உங்க பார்க்கலாம். நீங்க ஒரு செகண்ட் நிற்கும், 10 செகண்ட் தான் நிற்கும். பார்த்தோன்னே ஓகே நம்ம இவருக்கு தான் இன்னாருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் நம்பி நீங்க வந்துடுறீங்க. இங்கதான் நமக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. தேர்தல் கமிஷன் நேர்மையா இருந்துச்சுன்னா, அமித்ஷா நேர்மையான ஆளா இருந்தா, மோடி நேர்மையான ஆளா இருந்தா, ஞானேஷ்குமார் நேர்மையான ஆளா இருந்தா, அந்த கவுண்டிங் மிஷின்ல பட்டன் அமுக்கிற அந்த எலக்ட்ரானிக் பேட்ல இருக்கிற எண்ணிக்கையும் விவி பேட்ல உள்ள ஸ்லிப்பையும் எண்ணி 2 எண்ணிக்கையும் ஒன்னா காட்ட துப்பு இருக்கா, தைரியம் இருக்கா, ஆண்மை இருக்கா, துணிச்சல் இருக்கா? இல்ல, இருக்காது. ஏன்னா செய்ய மாட்டானுங்க. நீங்க அந்த எண்ணிக்கையில வர்றது தப்பா இருக்கும், விவி பேட்ல உள்ளது தப்பா இருக்கும். இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. 2014 போலித்தனமா ஒரு பிராபகண்டா பண்ணி, கருத்து கணிப்புகள் மூலமா பண்ணி, 2Gல மிகப்பெரிய ஊழல் பண்ணிச்சு காங்கிரஸ், திமுக பெரிய ஊழல் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு, எப்படி மோடி மறைமுகமாக திருட்டுத்தனம் பண்ணி நீங்க வந்து பிரதமரா பதவியில உட்கார்ந்தாரோ அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரை இறக்க முடியல பதவியில இருந்து. என்ன காரணம்னா, மக்கள் என்னதான் மாங்குன்னு நீங்க வந்து மோடி வேணான்னு ஓட்டு போட்டா கூட அவங்க முடிவு பண்ணிடுறாங்க, ஒரு தொகுதிக்கும் இத்தனை சதவீத வாக்குகளை எங்களுக்கு வேணும், எவனுக்கு பட்டு நமக்குனாலும் அவனுக்கு தான் போய் விடும். இதெல்லாம் நீங்க நிரூபிக்க முடியுமான்னு கேட்டா, நீ உன் கையில தான் அதிகாரம் வச்சிருக்க. நீ நேர்மையான வெளிப்பாடு நீ நிரூபிக்க வேணாம்ப்பா. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ பண்ணு, நீ நேர்மையாளர் நான் ஒத்துக்கிறோம். எந்த மிஷின் மேல எங்களுக்கு டவுட்டே கிடையாது, விவி பேட் மேல டவுட்டே கிடையாது. ஒரு ரேண்டமா நீங்க ஒரு 10 தொகுதி எடுத்துங்க, இல்ல ஒரு 50 தொகுதி எடுத்துங்க, தமிழ்நாடு முழுக்க ஒரு 50 தொகுதி ரேண்டமா எடுத்துக்கிட்டு இந்தியா முழுமை கூட எடுத்துங்களேன், எடுத்துக்கிட்டு மெஷின்ல உள்ள வாக்குகளும் விவி பேட்ல உள்ள அந்த துண்டு சீட்டுகளும் எண்ணிக்கை சரியான புரிதலோடு கரெக்டா எண்ணிக்கை இருந்துச்சுன்னா, அப்ப நீங்க வந்து எந்த தப்பும் பண்ணல ராஜா, உங்களுக்கு தான் மக்கள் ஆதரவு அமோகமா இருக்கு, மோடியை தான் ஆபத் பாந்தவன், விஸ்வகுரு, இந்த நாட்டை காப்பாற்ற வந்த ஆபத் பாந்தவன் நம்பலாம். செய்ய மாட்டாங்களே தேர்தல் கமிஷனு, ஏன்னா செஞ்சா அவங்க தில்லுமுழு தெரிஞ்சிடும். இதுல வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ராகுல் காந்தி படம் போட்டு காமிச்சு, பிடிஎஃப் காமிச்சு எல்லாம் பண்ணிட்டாரு.
காமிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஏன்னா அவர் பாட்டு கத்திட்டே இருப்பாரு. அவர் கூட இருக்க புல்லுருவிகள், இந்த பிரவீன் காந்தி மாதிரி, வேலுச்சாமி மாதிரி, இன்னும் பல பன்னாடைகள் சுத்திட்டு இருக்க கூட இவனுங்க எல்லாம் சேர்ந்து தப்பு தப்பான டேட்டாவை ராகுல் காந்தி கொடுக்க போய் தனியா ஒரு ஆள் கத்தி என்ன பிரயோஜனம்? அதான் பூரா நாடு முழுக்க நக்கிட்டு போயிட்டே இருக்கு. பெரிய அலை ஏற்படுற மாதிரி இருக்கு, ஆனா ஓட்டு விட மாட்டேங்குது. பெரிய அலை ஏற்பட்டாலும் ஓட்டு விடாது. இவன் மிஷின்ல ஏமாத்து பண்றானுங்களே, திருட்டுத்தனம் பண்றானுங்களே. காட்டுக்கிட்டானா காட்ட மாட்டானுங்க. வளர்ந்த உலக நாடுகள், வல்லரசு நாடுகளே இவிஎம் வேணான்னு ஒதுக்கிட்டு ஓட்டுச்சீட்டு முறைக்கு வந்துட்டானுங்க. ஆனா இங்க புடிச்சுன்னு தொங்கிட்டு இருக்கானுங்க. என்ன காரணம்னா, நிஜமாவேங்க வாக்குச்சீட்டு முறையில வந்தா பாஜக நோட்டாவுக்கு கீழே தான் இருக்கும். ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். ஏன்னா அவ்வளவு அட்ராசிட்டியை இவர்கள் 2014 வந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வளர்ந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம், அதாவது பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற மக்கள், அடித்தட்டு மக்கள்லாம் வரமாட்டாங்க மேல. ஆனா இவங்களுக்கு பூஜா தூக்குறவன், இவனுடைய பிரிவை சேர்ந்தவன், அந்த 3% இருக்கிற முட்டா பசங்க, இவனுங்கெல்லாம் தான் வந்து பெரிய உயரத்துக்கு உச்சத்துக்கு வந்து வருவானுங்க. அவனுக்கு யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். பட் இது எல்லாத்தையும் மாத்தணும்னாலும் மக்கள் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம், மீண்டும் ஒரு எழுச்சி போராட்டம், மீண்டும் ஒரு மக்களுடைய எழுச்சி நிச்சயமாக தென்பட்டால் தான் இந்த அட்ராசிட்டி, இந்த திருட்டுத்தனம், தில்லுமுள்ள இருந்து நம்ம வந்து வெளியில வர முடியும். இதற்கு ஒரே வழி, எல்லாருமே நம்முடைய வாக்கை முறையா பதிவு பண்ணும். ஒண்ணு. ரெண்டாவது, வாக்கை பதிவு பண்ணும்போது என் வாக்கை நான் யாருக்கு போட்டேன்ற எனக்கான அடையாளம் வேணும்னு அதற்கு போராட்டம் கண்டிப்பாக கேள்வி எழுப்பணும். ஒரு குடிமகனும் 100% வாக்கு அப்படின்றது நம்முடைய இலக்கா இருக்கணும். அட்லீஸ்ட் வயதானவர்கள், உடம்பு சரியில்லை, திடீர்னு விபத்து அப்படின்னு சொன்னாலும் 99% வாக்குப்பதிவாவது நம்முடைய நாட்டில் நடந்தா பல மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 60% இருந்து 65%, அதிகபட்சம் 70% தாண்டதே இல்லை. அப்ப 30% மக்கள் வாக்களிக்கவே வர்றதில்லை. அவர்களுக்கும் சேர்த்து தானே எல்லாருமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவன் யாரா 30% ஆட்கள்னு பாத்தீங்கன்னா எல்லாம் பணக்காரனா இருப்பான், வசதி வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறவனா இருப்பான். அன்றாடம் காட்சிகள் காலையில 6:30 மணிக்கு போய் கியூல நின்றுவான். 7 மணி 8 மணிக்கு கவுண்டர் திறந்தவன முதல் வேலையாக வாக்குச்சாவடி திறந்தவன ஓட்டு போட்டுவான். பெருமையா வந்து சொல்லுவான், நான் ஓட்டு போட்டேன், என்னுடைய ஓட்டை அப்படின்ட்டு. ஜனநாயக கடமை என்பது ஓட்டு போட வேண்டிய கடமை. இது எதுக்கு நம்ம இவ்வளவு சொல்றோம்னா, இந்த எந்த விஷயத்திலும் தாவேகா மக்கள்கிட்ட போகவே இல்லை, வீடு வீடா போய் மக்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா சர்வேக்கள் மூலமாக மட்டும் அவங்க வந்து காட்சியை பிடிச்சிருவாங்க. முதலமைச்சர் அவரு தான், 200 தொகுதி அவரு தான், 220 தொகுதி அவரு தான். அது கருத்து கணிப்புன்ற பேர்ல லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்னு ஒருத்தர் கருத்து கணிப்பு நடத்தியிருக்காரு. அவரு ஃப்ராடு கருத்து கணிப்புன்னு ஊரே காரி துப்பிருச்சு. இப்ப பல பேர் பல கருத்து கணிப்புல இருக்கிறாங்க. இந்த எல்லா கருத்து கணிப்பிலும் எப்படா விஜய் முன்னணியில வராருன்னு பார்த்தா ஆதவுடைய நிறுவனம் பின்னாடி இருந்து அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சொல்ல மாட்டாங்களா? கருத்து கணிப்பினால் மட்டும் இதுவரைக்கும் ஆட்சிகளை பிடித்த ஆட்சியின் வரலாறு எடுத்து பாருங்க. கருத்து கணிப்புகள் மட்டும் அந்த நேர பரபரப்புக்கு தான் தேவைப்படும். ஆனா மக்கள்கிட்ட போய் அது எடுபடாது. அடிப்படையா வந்து ஒருத்தன் ஓட்டு போடணும்னு சொல்லி கிராமத்துல இருந்து வரவனுக்கு கருத்து கணிப்புனா என்னன்னே தெரியாது. அவன் முடிவு பண்ணுவான், என்னை யார் ஆளணும், இது வரைக்கும் யார் ஆண்டாங்க, இன்னைக்கு எனக்கு என்ன வேணும், யார் ஆளுவாங்க. இதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆனால் வாக்குக்கு கொடுக்குற காசை தயவுசெய்து வாங்காதீங்க. இந்த பண்ணாடைங்க சொல்லும், தாவேகா தற்குறி கும்பல், நம்ம வீட்டு காசு தான், நீங்க கட்டுற வரி பணம் தான், வாங்கிக்கின்னு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பானுங்க. நான் சொல்றது என்னன்னா, தயவு செய்து பணம் வாங்காதீங்க. யார்கிட்ட பணமோ பொருளோ பரிசு பொருளோ எது கொடுத்தாலும் வாங்காதீங்க. உங்க வாக்கை வித்துட்டீங்கன்னா நீங்க கேள்வி கேட்பதற்கான தார்மீக அடிப்படை உரிமையை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். இவங்க ஊழலை ஒழிப்பேன்னு பேசுறானுங்க. அந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஒருத்தன் இருக்கான். அந்த ஆள் ஐஆர்எஸ் படிச்சானா, உண்மையிலே படிச்சு ஐஆர்எஸ் ஆனானா, இல்ல காசு கொடுத்து வேலைக்கு சேர்ந்து பாதியில விஆர்எஸ் கொடுத்துட்டு ஓடி வந்துட்டானான்னு தெரியல. ஊழலை ஒழிப்பே 1000 ரூபாய் வேணாம், உரிமை தொகை வேணாம், ஓசி பஸ் வேணான்னு பேசினவன் அவன் தான். இன்னைக்கு முதல் முறையாக தாவேகாவுடைய பரிசு பொருள் சிக்குச்சின்னு சொன்னா இவன் போட்ட ஓட்டின இந்த டிஃபன் பாக்ஸ் தான் மாட்டிருக்கு திருச்செங்கோடுல. இவனுங்க லட்சணம் தெரியுதா உங்களுக்கு? ஊருக்குள்ள நியாயம் பேசுவானுங்க, வீட்டுக்குள்ள அயோக்கியதனம் பண்ணுவானுங்க. டிஃபன் பாக்ஸ் இப்ப தேர்தல் பறக்கும் படை வந்து கைப்பற்றி இருக்காங்க. கைப்பற்றி ஒரு குட்டியான நிறைய கொண்டு போறாங்க. ஏன்னா வீடு வீடா இவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு. அதுல இவர் போட்டோ ஒட்டிக்கிட்டாரு, அருண்ராஜ் போட்டோ. இவர் வெட்டி முடிச்சாரு பாருங்க விஜய்க்கு. விஜயுடைய 33 வருஷ சினிமா வரலாறுல கெரியர்ல அந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் தான்
என்னது போஸ்டர் ஒட்டினது, பாலாபிஷேகம் பண்ணது, விசில் அடிச்சது, அப்புறம் வந்து 200 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய்க்கு கொடுத்து பார்த்தது, காகிதம் எல்லாம் பொறுக்கி காகிதத்தெல்லாம் கீழ்ச்சி போட்டு தெருக்கி விட்டு தியேட்டர்ல டான்ஸ் ஆடினது, ரசிகர் மன்றத்துல ரசிகர் வந்து கொண்டாடினது, இதெல்லாம் செஞ்சது அருண் ஐஆர்எஸ். இவருக்கு தான் வந்து சீட்டு கொடுப்பானுங்களாம். எப்பேற்பட்ட பித்தலாட்ட பேர் வழி பாருங்க விஜய். தற்கூரி முண்டோன்னு ஏன் விஜய் திட்டம் தெரியுமா? அவனுக்கு அடிப்படையில அவன் கூடவே 20-30 வருஷமா உழைச்ச அந்த தொண்டர்களுக்கு எந்த மரியாதையும் பண்ணல. அவன் எவனையும் வேட்பாளரா அறிவிக்கல, அவங்க யாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கல. ஆனா அவனை சுத்தி இருக்கிற எல்லாம் யாருன்னு பாருங்க. ஆதவ், அமாவாசை ஆதவ், 420 ஃப்ராடு பை ஆதவ், அந்த மாமனார் சொத்தை திருடிட்டு வந்த ஆதவ், அவங்க சொல்றதுங்க எல்லாமே, நான் சொல்லலங்க. அந்த ஆதவுக்கு சீட்டு கொடுக்கறானா? அவரு வில்லிவாக்கல் நிக்கிறாராம். வில்லிவாக்க மக்கள் செருப்பால் அடிக்க போறாங்க, அப்பதான் தெரியும். இவர் பெரம்பூர்ல நிக்க போறாங்க. நான் நிக்கவே போறதில்ல விஜய்னு சொல்லிட்டு இருக்கேன். பெரம்பூர்ல நிக்க போறாங்க, உருட்டிட்டு இருக்காங்க. யாருன்னா விஜய். ஏன்னா சென்னையில அப்பதான் 12 மணிக்கு ஏஞ்சி தூங்கி ஏஞ்சி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு 6 மணிக்கு முன்னாடி போய் வீட்டுக்குள்ள போய் அடங்கிட முடியும். சென்னை தான் அவருக்கு பயனா இருக்கும், ரொம்ப வசதியா இருக்கும். வெளியூர்லாம் போனா ராத்திரி தங்கணும், 6 மணிக்கு மேல கை கால்லாம் நடுங்கும், ஒண்ணும் பண்ண முடியாது, கஷ்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அதிமுக வந்தவர், அவரு தான் விஜய்க்கு பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு இருந்த மரியாதை, மான மரியாதை அவரே காத்துல பறக்க விட்டாரு. புசி ஆனந்த் பாண்டிச்சேரியில என்ஆர் காங்கிரஸ்ல, பிஜேபியில என்ஆர் காங்கிரஸ்ல அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருந்தாலும் அவரு இங்க வந்து சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜ்மோகன். இந்த ராஜ்மோகன் இல்லாத இடமே கிடையாது, வாடகை ஒரு ஆளு. இந்த ஓலாமணி தான், நீங்க லயோலான்னு நினைச்சுக்காதீங்க, அது வந்து கல்லூரி. ஓலாமணி அவனும் ஏற்கனவே பல கட்சிகளை சுத்திட்டு இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ பயங்கரமா அறிவு ஜீவி மாதிரி பேசிட்டு திரியிறாப்ல. பூரா பொய், வாயை திறந்தா. பல டிபேட்ல செருப்படி வாங்கிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் யார் பேரை சொல்றது? அதுக்கப்புறம் நிர்மல்குமார். இந்த அமாவாசை சொல்ல மாட்டோம் நம்ம, நிர்மல்குமார். இவன் ஏற்கனவே RSS, அப்புறம் சங் பரிவாரு, அப்புறம் பிஜேபி, அப்புறம் அதிமுக, அப்புறம் இப்ப தாவேகா. இவனுக்கு எல்லாருக்கும் தான் முதன்மை பொறுப்பு, மட்டு மரியாதை. மரிய வில்சன் ஒரு ஆளு, இவர் கல்வியாளரா, இவரு மாமனார் சொத்துல குடும்பம் நடத்துற கேரக்டர். இவங்களுக்கு எல்லாருக்கும் சீட்டு கொடுக்குறாங்களாம். அப்ப காலங்காலமா 30 வருஷமா வந்து ரசிகர் மன்றத்துல ஓடி உழைச்சி எல்லாம் பண்ணி ரசிகனாவே கடைசி வரையும் தினக்கூலி அடிப்படையில் இருக்கிறவனுக்கு எந்த அரசியல் அங்கீகாரம் கொடுக்க மாட்டார். விஜய நம்பனா இதுதான். இன்னொன்னு, விஜய் நம்புற இளம்பெண்கள் எல்லாம் விஜய் எப்படி இருக்கிறார் என்பதை பர்சனல் பாத்துங்க. பர்சனல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை வீட்டுல காரி துப்புவாங்க. ஒருவேளை உங்க புருஷன் உங்களை சந்தேகப்படுவான். விஜய்க்கு முட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் ரசிகர்களா இருக்கிற பெண்கள், உங்க கணவர்மார்கள் உங்களை சந்தேகப்படுவாங்க, பாத்துங்க. ஏன்னா இவன் நல்லவன் கிடையாது. எப்ப மனைவியை துரோகம் பண்ணிட்டு அடுத்த பொண்டாட்டியோட ஊர் சுத்தி திரியிறானோ, அடுத்த பெண்ணை கூட்டுக்கிட்டு மேடை ஏறானோ, அடுத்த நடிகையோட ஊர் சுத்துறானோ, இவன் நல்லவனா இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப அவனுக்கு முட்டு கொடுத்தீங்கன்னா உங்க பேரும் உங்களுடைய மரியாதையும் காத்துலதான் போகும். அது மாதிரி இப்ப திருமணத்துக்கு காத்திருக்கிற தாவேகாவை சேர்ந்தவர்கள உங்களுக்கு ஓட்டு போடணும்னா மனசாட்சிப்படி யோசித்து ஓட்டு போடுங்க. இவனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாளைக்கு பின்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உங்க புருஷன் வேற ஏதாவது பெண்ணோட தொடர்பு இருக்கான்னு உங்களுக்கு தெரிய வந்தா விஜய் அண்ணா மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாம ஒண்ணும் பண்ண முடியாது, கம்பெனி அதுக்கு பதில் சொல்ல முடியாது. இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் முடிவு பண்ணி நீங்க வாக்குகளை செலுத்தணும். நீங்க கருத்து கணிப்பை மட்டும் நம்பிக்கின்னு நீங்க வாக்கு போடணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனை தான் உருவாகும். நியாயமாக தேர்தல் நடந்தால், சரியா தேர்தல் நடந்தா கண்டிப்பா ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக தான் ஜெயிக்கும், மாற்றம் இல்லை. ஒருவேளை ஆட்சி மாற்றம், ஏன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு முறை திமுக இருக்கும், ஒரு முறை அதிமுக இருக்கும், மாறி மாறி வரும். அதிமுக தொடர்ந்து 2 முறை வந்துருச்சு. இப்ப என்ன விஷயம்னா திமுக செய்கிற நன்மைகளை சொல்லிதான் திமுக வாக்குகளை கேட்குது. இப்ப நம்ம கேட்ட உடனே திமுக கார ஊபி இப்படிதான் பேசுறான்றாங்க. ஓகே, ஒரு பக்கம் வைங்க. இப்ப திமுக அவங்க சேவைகளை சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க, மக்கள் வாக்களித்தா மீண்டும் முதல்வராக அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அரியணையில உட்காருவார். இப்ப இன்னைக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம், எப்படி கரூர் சம்பவத்துல ரொம்ப அழகா நேக்கா செந்தில் பாலாஜியை கோத்து விட்ட ஒரு வேலைய நரேட்டிவ அமாவாசை ஆதவும் விஜயும் செய்தார்களோ, பொய் பரப்பினார்களோ, அதற்கு விளக்கம் கொடுப்பதற்காக சிபிஐ இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜியை விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. அவர் காலையிலேயே போயிட்டார். அவர் போய் அங்க சிபிஐ அலுவலகத்துல நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் விசாரணையில அவர் வந்து கேட்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருப்பார். பாஜகவுடைய தில்லு முள்ளு எப்படியாவது செந்தில் பாலாஜியை முடக்க வேண்டும், எந்த வகையிலாவது முடக்க வேண்டும். உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே அவரை பல மாதங்கள் சிறையில் அடைத்து குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட முடியாம இப்ப அவர் ஜாமீன்ல இருக்கார். அமைச்சர் பதவியை பறிச்சிட்டானுங்க, எம்எல்ஏவா இருக்காரு. இப்ப அவர் சிறைக்குள்ள இருக்கும் போதும் 40 இடங்களிலும்
அவர் குறுக்கப்பட்ட எம்பி தொகுதி எல்லாத்திலையும் திமுக வெற்றி பெறுது. அவருடைய செயல்திறனை முடக்குவதற்காக கரூர் பிரச்சனையை கையில் எடுத்திருக்கு சிபிஐ. இப்ப விஜயை ஃப்ரீயா விட்டுருச்சு. செந்தில் பாலாஜியை கண்டிப்பாக இவர்கள் நெருக்கத்தில் உட்படுத்தி அவரை தொடர்ச்சியாக இங்க பணியாற்ற விடாம, அவருக்கு கொடுக்கப்பட்ட கரூர் சுத்தி இருக்கிற தொகுதிகளில் செந்தில் பாலாஜியை வரவிடாம தடுப்பதற்கு சிபிஐ மூலமாக நிறைய நெருக்கடிகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் சிபிஐ செய்யும். இன்னைக்கு தொடங்கிட்டாங்க அந்த வேலையை. இதை நான் இன்னைக்கு சொல்லல, பல மாதங்களுக்கு முன்பாக கரூர் சம்பவம் நடந்த உடனே செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டை இந்த தற்குறி முண்டங்கள் வச்ச உடனே சொன்னேன், செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணுவாங்க, அவருக்கு கண்டிப்பாக சிபிஐ சம்மன் அனுப்பும், அவரை கூப்பிட்டு விசாரிக்கும்னு சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. தேர்தல் வரைக்கும் அவரை போட்டு பாடாப்படுத்துவாங்க. என்ன படுத்தினாலும் மக்களுக்கு தெரியும் என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு பொறுத்திருப்போம். இவர் சிபிஐ விசாரணை முடிஞ்சு வெளியில வந்தவொடனே மத்தவங்க மாதிரி ஓடி ஒளிய மாட்டார். கண்டிப்பாக பத்திரிகையாளர்களை சந்திப்பார், அங்க என்ன நடந்ததுன்னு வெளிப்படையா பேசுவாரு. அப்ப நமக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வரும். அப்ப தெரிய வரும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத, வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தா உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும்.